கவின் ஆதித்தனுக்காக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க, திணை பொங்கல். வாங்க அதோட ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். சூடான உடனே நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த பொங்கல் வந்து டேஸ்டிங்க, நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். மிளகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் சூடான உடனே அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்தோடனே நம்ம இது சேர்த்துடலாங்க. இது திணையும் பாசி பருப்பு நல்லா ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது இஞ்சி வந்து நல்லா டைஜஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகும். 3லேருந்து 4 விசிலுக்குள்ளே விட்டுக்கலாங்க. இது ஒரே புகை மூட்டமாக வருதுன்னு பயந்துடாதீங்க. இதோ நம்மளுடைய திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திணை பொங்கல் ரெசிபி.